வணக்கம். ஆன்மீக செய்திகள். தேனி மாவட்டம் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் அமைந்துள்ளது மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில். இக்கோயிலில் மாசி மகா சிவராத்திரி திருவிழா கொடியேற்றம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாசி சிவராத்திரி விழா பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும். இதற்காக பரம்பரை காவல்காரர்கள் வெட்டி கொண்டு வரப்பட்ட 80 அடி உயரமுள்ள மூங்கில் மரத்தில் மஞ்சள் நிற கொடி கட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்தனர். பின் மூங்கில் கொடிமரம் ஊன்றப்பட்டு கொடியேற்றும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் தொடங்கினர். குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் மூங்கிலணை காமாட்சி அம்மனை குலதெய்வமாக வழிபடுவது ஐதீகம். இங்கு அடைத்த கதவுக்கே பூஜைகள் நடைபெறுவது தனி சிறப்பு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரத்தார்கள் 400 ஆண்டுகளாக பாரம்பரியமாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தைப்பூச திருவிழாவிற்கு காவடி எடுத்து பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர். முன்னதாக காவடிகள் வேலுடன் நகரின் முக்கிய வீதி வழியாக நகர்வலம் வந்து சிலம்பணி சிதம்பர விநாயகர் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இன்று அதிகாலை கோயிலில் இருந்து காவடிகள் புறப்பட்டு திருப்பத்தூர் ரோடு வழியாக பழனி தைப்பூச திருவிழாவிற்கு சென்றனர். தேவக்கோட்டையிலிருந்து செல்லும் வழியில் பொதுமக்கள் காவடிக்கு மாலை அணிவித்து வேலுக்கு பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபட்டனர். 48 நகரத்தார் காவடிகளும் ஒரு முதலியார் கட்டளை காவடியும் புறப்பட்டு சென்றது. தேவக்கோட்டை மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரில் அனைத்து காவடிகளும் ஒன்று சேர்ந்து காவடியாட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் பரவசம் அடைந்தனர்.